யார் நட்சத்திரம்? யார் நட்சத்திரம்? நான் தான். நீங்க சொல்லுங்க பிள்ளைங்களா. நான் தான் நட்சத்திரம். இல்ல இல்ல நான் தான் நட்சத்திரம். சொல்லு நான் தான் நட்சத்திரம். சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம எல்லாமே நட்சத்திரம். அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு யாருக்கிட்ட போகணும்? ஏசப்பாட்ட போகணும். எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஏசப்பாட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு ஏசப்பாட்ட வரணும். சரியா? சரியா? இப்ப யார் நட்சத்திரம்? நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் பெரிய எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க போச்சு? இப்ப நாம என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும் எல்லாத்தையும். சரியா? சரியா? ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களையும் எல்லாம் ஒரு நிமிஷம் பேசாதீங்க. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயந்தர வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அந்த உண்மை பற்றி, பிறப்பின் பற்றி, நட்சத்திரத்தை பற்றி, சாஸ்திரிகளை பற்றி எல்லாவற்றையும் ஆண்டு பிள்ளைகளிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் ஆண்டவரே, ஊழியக்காரராக சகோதர சகோதரி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க சுவாமி. கர்த்தாவே, இந்த வேத வசன வார்த்தைகள் சொன்ன கதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்கட்டும்பா ஆண்டவரே. பிள்ளைகள் அதை மனப்பாடம் செய்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய இரக்கங்களுக்காய் சொல்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்து இங்கே சொல்லும்படியான கிருபை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் வீடுகளில் சென்று இயேசு கிறிஸ்துவ பற்றி அந்த நட்சத்திரத்தை பற்றி இவர்கள் சொல்லும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் தந்தருளும்படியாக சொல்கிறோம். வருகிற காலத்திலே பெரிய ஊழியக்காரர்களாக பிள்ளைகள் ஜொலிக்க தேவன் அனுகிரகம் பாராட்டும்படியாக சொல்லுகிறோம். வந்திருக்க பெரியவங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை எடுத்து போடுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்தும்படியாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே புது சோதனைகளை ஏற்படுத்தும் ஜீவன் நடக்கிறாவே. ஆமென், ஆமென்.